ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மொச்சக்கொட்டை போட்டு செய்கிற குழம்பு தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் மொச்சக்கொட்டை ஒரு 2 கை அளவு எடுத்திருக்கேன். அதை நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்தயம்லாம் சூடாயிருச்சு. இப்போ அதில் நல்லா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா வதங்கணும். பூண்டோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இப்போ அதோட கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இது நம்ம வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டேன். நல்லா தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் ஊரில் செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளிலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போல் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்க மொச்சை விதையை சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் போதும். நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா வேக விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி நிறையா வேணும்னாக்கா நீங்கள் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கனாக்கா நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அது சேர்த்தும் செய்யலாம், இது சேர்க்காமலும் செய்யலாம். ஆனால் சேர்த்தா நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இதில் தேங்காய் பேஸ்ட் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், நம்ம வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதையும் நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நமக்கு இதோட கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா மணக்க இருக்குது. இது மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா ஊர்லலாம் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா செம வாசனையாக இருக்குது. இப்போ நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ தான் செய்ய போகிறேன். அதையும் ரொம்ப சிம்பிளாக மாதிரி, ரொம்ப ரிச்சாக இல்லாமல் சிம்பிளாக செய்கிற மாதிரி செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயமும் பேபி பொட்டேட்டோ போதும். பேபி பொட்டேட்டோ பார்த்திங்கனாக்கா சாதாரணமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதில் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா நச்சுட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சோம்போட வாசனை நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அதை சேர்த்தாச்சு. இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வதங்குற அளவுக்கு இதோட உப்பும் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன்.
நல்லா வெங்காயம் நல்லா அப்படியே எண்ணெயில் வதங்குற அளவுக்கு சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோவை சேர்த்தாச்சு. இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதில் மசாலாலாம் சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டுட்டு நம்ம சிம்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் நல்லா மேலே அப்படியே கிறிஸ்பியாக வரும், நல்லா சூப்பராக இருக்கும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா சேர்ந்துருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மேலே இவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வேக விட்டுக்கணும். இப்போது இந்த சைட் டிஷ் நான் இந்த குழம்புக்காக செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். இதில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.